Hi friends, welcome to the channel. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவாவில் தேர்ட் யூனிட் ஓகே அன்அனானிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் யூனிட்டில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன்புட் ஸ்ட்ரீம்னு ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து அன்அனானிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தேர்ட் யூனிட்டில் உள்ள செகண்ட் ஹாஃபில் உள்ள கான்செப்ட். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அவுட்புட் ஸ்ட்ரீம்னு ஒரு கான்செப்ட் பார்த்தீங்க. அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவுட்புட் ஸ்ட்ரீமோட பர்பஸ் என்னென்னா டேட்டாவை போய் ஃபைலில் போய் நம்ம ரைட் பண்ணுற கான்செப்ட். நம்ம வந்து யூசர்ட்டு டேட்டா வாங்கி ஃபைலில் போய் ரைட் பண்ணுறோம். அப்போ ஃபைலில் போய் ரைட் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ அதில் நான் ரீட் பண்ணணும் அப்படின்னா இன்புட் ஸ்ட்ரீம். இன்புட் ஸ்ட்ரீம் நமக்கே தெரியும். இன்புட் ஸ்ட்ரீம் இஸ் யூஸ் டு ரீட் த டேட்டா ஃப்ரம் த ஃபைல். டேட்டா வந்து ஃபைல்லேருந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் இன்புட் ஸ்ட்ரீம் சொல்லுவோம். அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ஸ்ட்ரீமில் என்னென்ன சப் கிளாஸஸ்லாம் இருக்குது. நம்ம அவுட்புட் ஸ்ட்ரீமில் என்னென்ன சப் கிளாஸ்லாம் பார்த்தோம். அதே கான்செப்ட் தான். அங்கே வந்து நீங்கள் எல்லாத்துலையும் அவுட்புட் போட்டுருவோம்ல, அந்த அவுட்புட் போல் இங்கே இன்புட்டும் போட்டால் முடிஞ்சு போச்சு. பட் ரிமைனிங் கிளாஸ் நேமில் சேம் தான். அங்கே அவுட்புட் ஸ்ட்ரீம்ன்றது இங்கே இன்புட் ஸ்ட்ரீம், அங்கே பஃபர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம்ன்றது இங்கே பஃபர்ட் இன்புட் ஸ்ட்ரீம். ஓகே, பாருங்க இந்த இன்புட் லைன் நம்பர் இன்புட் ஸ்ட்ரீம் கீப்பிங் த ட்ராக் ஆஃப் ஹவு மெனி லைன்ஸ் ஆர் எத்தனை லைன்ஸை நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ணலாம். பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம் ரீடிங் ஃப்ரம் an array. ஃபில்டர் இன்புட் ஸ்ட்ரீம் ஃபில்டர் இந்த இன்புட். ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அங்கே வந்து ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். இங்கே வந்து ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமை யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ ரீட் த டேட்டா ஃப்ரம் த ஃபைல். ஓகே, பைப்டு அவு இன்புட் ஸ்ட்ரீம். ஓகே, ரீடிங் ஃப்ரம் த பைப். டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் ரீடிங் த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து டேட்டா பேசிக் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம ரீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, அதில் நெக்ஸ்ட் இது அங்கே பார்த்த மாதிரி இங்கே என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இன்புட் ஸ்ட்ரீமுக்கான மெத்தட்ஸ் என்ன. அங்கே நீங்கள் அவுட்புட் ஸ்ட்ரீம் பார்க்கும்போது ஒன்லி ரைட் பண்ணியிருப்போம், ரைட்டுக்கான மெத்தட்ஸ் கொடுத்துருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கே ரீடுக்கான மெத்தட். அங்கே இந்த மெத்தட் பேர் வந்து எல்லாமே ரீடுன்னு வரும். ஓகே, அங்கே உள்ள அதே சின்டாக்ஸ் தான். நீங்கள் எந்த சின்டாக்ஸும் மாற்ற மாட்டோம். அந்த ரைட்டு ஃபுல்லாக இங்கே ரீட் ஆயிருக்கும். ஓகே, அங்கே உள்ள அவுட்புட் ஸ்ட்ரீமில் உள்ள கிளாஸை ஃபுல்லாக அந்த அவுட்புட்டுங்கிற வேர்டை தூக்கிட்டு இன்புட்டும் போட்டிங்கன்னா ஃபினிஷ். ஓகே, எல்லாமே சிம்பிள் தான். அதில் ஃபஸ்ட் வந்து ரீட் அப்படிங்கிற மெத்தட். டு ரீட் எ பைட் ஃப்ரம் த இன்புட் ஸ்ட்ரீம். ஒரே ஒரு பைட்டை மட்டும் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அங்கே அப்போ நெக்ஸ்ட் ரீட் பைட் ஆஃப் பி ஆஃப் எம்டி ஸ்கொயர் பிராக்கெட்னா டு ரீட் அன் அரே ஆஃப் பி டாட் லெங்த் பைட்ஸ் இன்டு அன் அரே. அப்போ என்னென்னா அந்த பி ஒரு லெங்த்தை பேஸ் பண்ணி கம்ப்ளீட் அரேயை நம்ம ரீட் பண்ணலாம். அப்போ ரீடு பைட் ஆஃப் பி ஆஃப் எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட் n எம் அப்படின்னா இது அதே கான்செப்ட் தான். டு ரீட் எம் பைட்ஸ் இத்தனை பைட்ஸை ரீட் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் பொசிஷன் n பொசிஷன் ஆஃப் த பைட் வந்து பி. அப்போ டு ரீட் எம் பைட்ஸ் ஃப்ரம் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் த nth பொசிஷன். அதை நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். டோட்டலாக 50 கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த 50 கேரக்டர்ஸ்லேருந்து எனக்கு வந்து 20 கேரக்டர்ஸ் ரீட் பண்ணணும். அப்போ எனக்கு 11th பொசிஷன்லேருந்து ரீட் பண்ணுங்க. அப்புறம் 11th பொசிஷன்லேருந்து 20 கேரக்டர்ஸ் 11th 30 வரைக்கும் உள்ள கண்டென்ட்டை ரீட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணுறது ரீட் மெத்தட். அவைலபிள் டு கிவ் த நம்பர் ஆஃப் பைட்ஸ் அவைலபிள் இந்த இன்புட். எவ்வளோ பைட்ஸ் இருக்குது அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற ரீட் பண்ணும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணி கர்சர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்கும். எனக்கு அந்த பொசிஷன் வந்து நான் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இத்தனை பொசிஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் போய் ரீட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஸ்கிப் என்னன்னு கொடுக்கலாம். டு ஸ்கிப் ஓவர் அண்ட் டிஸ்கார்ட் n பைட்ஸ் ஃப்ரம் த இன்புட் ஸ்ட்ரீம் அப்படி பண்ணிக்கலாம். ரீசெட் டு கோ பேக் டு த பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரீம். நீங்கள் வந்து ரீசெட் பண்ணுறீங்கன்னா அந்த கர்சர் வந்து சப்போஸ் வந்து உங்கள் கர்சர் வந்து மிடில் இருக்குது. எனக்கு ரீசெட் பண்ணால் ஸ்டார்டிங் ஆஃப் த பொசிஷன் போயிடும். அப்புறம் க்ளோஸ் பண்ணுறது. நம்ம ஃபைலை வந்து ரீட் பண்ணுறீங்க, ப்ராசஸ் பண்ணுறீங்க, ரீட் பண்ணி எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோம். முடிச்சப்பறம் கண்டிப்பானது அந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ டு க்ளோஸ் த இன்புட் ஸ்ட்ரீம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறீங்க. ப்ரோக்ராம் டு ரீட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஃபைல் யூசிங் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ் அண்ட் டிஸ்பிளே இன்டு த மானிட்டர். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்லேருந்து டேட்டா வந்து இந்த ஃபைல்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ண போகிறோம். ரீட் பண்ணிவிட்டு மானிட்டரில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். கம்ப்யூட்டர் மானிட்டரில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இன்புட் ஸ்ட்ரீமில் வந்து java.io.asix போட்டால் போதும். கிளாஸ் ஃபைல் டெமோ 1ன்னு கொடுத்துருக்கேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் த்ரோஸ் IO எக்ஸம்ஷன். ஏன்னா ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணாலே கண்டிப்பாக த்ரோஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ என்ன கிளாஸ் யூஸ் பண்ணணும்? ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் FIS ஈக்குவல் டு நியூ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் f:s1.txt கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த s1.txtங்கிற ஃபைலில் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கணும். அதில் சம் கண்டென்ட்டை நீங்கள் டைப் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து வெல்கம் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடின்னு ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் கோடிங்கில் டைப் பண்ண அதே கோடிங் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் இன்ட்டு சீன் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இதுக்காண்டி நம்ம ஒவ்வொரு கேரக்டர் பை கேரக்டர் ரீட் பண்ணுறதுக்காண்டி. ஓகே, வைல் c ஈக்குவல் டு FIS.read. அப்போ அந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்னா இந்த s1.txt ஃபஸ்ட்டு நம்ம ஃபைலில் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு கர்சர் பாயிண்ட் போயிடும். அங்கேருந்து 1 பை ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு c நாட் ஈக்குவல் டு -1. நாட் ஈக்குவல் டு -1னா -1 இங்கே என்ன மீனிங்னா எண்ட் ஆஃப் த ஃபைல். அப்போ ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து எண்ட் ஆஃப் த ஃபைல் வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணி நீங்களே பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறீங்க, டைப் பண்ணும் ஃபஸ்ட்டு கர்சர் ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் லெட்டர் டைப் பண்ணிச்சு ஆட்டோமேட்டிக் கர்சர் அடுத்த பொசிஷன் போகும். அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணுறீங்க, கர்சர் அடுத்த பொசிஷன் போகுது. இப்படியே 1 பை 1 போகுது. எது வரைக்கும்னா டில் எண்ட் ஆஃப் த ஃபைல்.
எண்ட் ஆஃப் த ஃபைலோட இங்கே ரிமார்க் வந்து என்னது -1 கொடுப்போம். ஓகே, இந்த -1 கொடுத்தா எண்ட் ஆஃப் த ஃபைல். இதே நம்ம சி லாங்குவேஜ்லாம் பண்ணால் எண்ட் ஆஃப் த ஃபைல் வந்து EOFன்னு கேபிட்டலில் போடுவோம். இங்கே வந்து -1 ரெப்ரசன்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபைல். அதை நம்ம அப்படியே சியில் ரீட் பண்ணுறீங்க. அது எண்ட் ஆஃப் த ஃபைல் வரைக்கும் ரீட் பண்ண போகிறோம். system.out.printல போய் என்ன பண்ணுறோம், கேரக்டர் சீன் கொடுத்துரும். அப்போ இது வந்து பண்ணோம் system.out.print வந்து என்ன பண்ணும், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் போய் பிரிண்ட் ரைட் பண்ணும். இங்கே பிரிண்ட் எல்என்னு கொடுக்கக்கூடாது. பிரிண்ட் எல்என்னு கொடுத்தா மீனிங்னா ஒவ்வொரு கேரக்டர் ரைட் பண்ணப்போ நியூ லைன் இன்சர்ட் ஆகும். அது பண்ணக்கூடாது. ஸோ அதனால் பிரிண்ட்டை போட்டுட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க, முடிஞ்சது. ஸோ மெயின் ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மெயின் மெத்தட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிளாஸையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் டெமோ 1.java ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் டெமோ 1. எனக்கு ஆல்ரெடி அந்த S1.txt வந்து நான் வெல்கம் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடின்னு டெக்ஸ்ட் வச்சிருந்தேன். அந்த டெக்ஸ்ட் வந்து ரீட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மானிட்டர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியாச்சு. அப்போ மீனிங் கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணி ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு டேட்டாவை ரீட் பண்ணுறோம், மானிட்டர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டு ரீட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஃபைல் யூசிங் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அண்ட் டிஸ்பிளே இன்டு த மானிட்டர். அதே தான் இல்லை என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் ப்ரோக்ராம் தான், என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், நியூ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், f.x1 அதெல்லாம் சேம் தான். while fc = fis.read போட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த ப்ரீவியஸ் கோடிங்கில் வந்து நம்ம வந்து printfல வந்து system.out.printல கேர்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த கேர் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கேரக்டர் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகிட்டு. சப்போஸ் அந்த கேரை யூஸ் பண்ணலன்னா என்ன நடக்கும், அப்போ அந்த கேரை நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா, நான் நார்மலாக சிஸ்டத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டருமே ASCII வேல்யூ ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆகும். ASCII வேல்யூ ஃபார்மெட்னா மீனிங் என்னென்னா கேபிட்டல் A to கேபிட்டல் இசட்னா 65 to 90, ஸ்மால் a to ஸ்மால் இசட்னா நமக்கு வந்து 97 122ன்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஃபார்மெட்லாம் ஸ்டோர் ஆகும் நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, அதை இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். அதனால் அந்த கேரை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ ரிமூவ் பண்ணால் என்ன, அது இன்னொரு விஷயம் வந்து சி கொடுத்துட்டு ப்ளஸ் டபுள் குவாட்ஸ்ல எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். எதுக்காண்டி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது எம்டி ஸ்பேஸ் கொடுக்கலன்னா அந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக கண்டினியூஸாக டிஸ்பிளே ஆகும், நமக்கு எந்த நம்பர்னு தெரியாது. அதனால் ஒரு எம்டி ஸ்பேஸும் சேர்த்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்கள், இப்போ ASCII வேல்யூ ஆஃப் கேபிட்டல் A to கேபிட்டல் 65 to 90, ASCII வேல்யூ ஆஃப் ஸ்மால் a to ஸ்மால் இஸ் 97 to 122. ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குது, வெல்கம் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடின்னு இருக்குது. அங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்குது. ASCII வேல்யூ ஃபார் எம்டி ஸ்பேஸ் வந்து 32. அப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். அங்கே வந்து வெல்கம் இருக்கேன், வெல்கமோட கரஸ்பாண்டிங் ASCII வேல்யூ பாருங்கள் 119. அதுக்கப்புறம் வந்து ஈயோட ASCII வேல்யூ 101. வெல்கமில் வந்து என்னது நம்ம எல்லாமே ஸ்மால்லாம் டைப் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வேல்யூ எங்கெல்லாம் 32 இருக்கோ அங்கெல்லாம் எம்டி ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோ. இப்போ நான் வந்து எதுக்காண்டி இந்த எம்டி ஸ்பேஸ் கொடுத்தாங்க இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சப்போஸ் நான் எம்டி ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னா இவ்வளோ அவ்வளோ நம்பரும் கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகும், நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம மானிட்டர் டிஸ்பிளே பண்ண போகணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேருங்கிற கொடுத்துக்கோங்க. அதோட கரஸ்பாண்டிங் கேரக்டர் நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். அப்படி கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டாக என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்துக்கோங்க, கரஸ்பாண்டிங் ASCII வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் கண்டி அந்த கோடிங் கொடுத்துருக்கு. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு sschannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோ வந்து அவுட்புட் ஸ்ட்ரீமை வச்சு பண்ணியிருந்தோம், டேட்டாவை ரைட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ வந்து இன்புட் ஸ்ட்ரீம், இப்போ டேட்டாவை ரீட் பண்ணிவிட்டு மானிட்டர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பார்த்துருக்கோம். நம்ம சேனல் ஆல்ரெடி பைத்தான் பண்ணியிருக்கோம், சி பண்ணியிருக்கோம், இப்போ ஜாவா பண்ணியிருக்கோம். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.